வணக்கம். மஞ்சுளா தேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இந்த வீடியோவில் வந்து 3ds Maxல வந்து எப்படி ஷேப்ஸ் வரைகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா 3ds Maxல போயிட்டு இந்த இடத்துல போனோம்னா நமக்கு வந்து ஜாமெட்ரி வந்துச்சு. ஸோ அதில் தான் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் பிரிமிட்டிவ்ஸ், எக்ஸ்டெண்டட் பிரிமிட்டிவ்ஸ் ரெண்டு பார்த்துருக்கோம். ஓகே, இது இல்லாமல் சில மாடிஃபை டூல்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக நம்ம வந்து அலைன்லேயே சில மாடிஃபை டூல்ஸ் இருக்குது, சில டூல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதெல்லாம் அட்வான்ஸ் டூல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஷேப்ஸை பார்த்துறோம். அடுத்தது ஷேப்ஸ். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக்கு பக்கத்தில் இருக்கும் ஷேப்ஸ். ஸோ அதில் போனீங்கன்னா ஸ்ப்ளைன் இருக்குது. நம்ம அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். மீதி எதுவுமே நம்ம பார்க்க போகிறது ஸ்ப்ளைன் சொல்லப்போனால் இதெல்லாம் 2D எலிமெண்ட். ஓகேங்களா? ஸோ என்னென்னா ரெண்டு டைமென்ஷன்ஸ் தான். ஸோ லைன் எடுத்தோன்னா எனக்கு ஸ்ட்ரைட் லைன்ஸ் நான் வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? இதிலே போது கார்னருக்கு பிறகு ஸ்மூத்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்னு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு வரைஞ்சேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மூத் கர்வாக வரும், ஸ்ப்ளைன் கர்வாக வரும். ஓகேங்களா? ஸோ இதே பிடிச்சி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருப்பி இங்கே போய்க்கிறேன், கார்னர்லேயே போய்க்கிறேன். ஓகே, ஸோ இதே ஜஸ்ட்டு லெஃப்ட் கிளிக்கை நீங்கள் இது பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஸ்மூத் கர்வாக வந்துடும். ஓகேங்களா? திருப்பி கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மூத் கர்வ். திருப்பி விட்டுட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட் லைனாக வந்துகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து ட்ராக் டைப் எப்படி வேணும், கார்னரை பேஸ் பண்ணி ட்ராக் பண்ணணுமா? ஓகே, ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னு சொன்னால் நமக்கு திருப்பி அந்த கார்னர் நான் இது பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஸ்மூத் வரும். பிசைசர்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? அந்த இதெல்லாம் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ திருப்பி இங்கே மாடிஃபைல போனோம்னாலும் நம்ம எடுக்க முடியும். ஓகே, ஸோ மாடிஃபைல போய் நான் எடுக்கும்போது ஓகே இதை நான் செலக்ட் பண்ண போகிறேன், இந்த லைனை. ஓகே, செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்குது. வெர்டெக்ஸ்னால் எந்த பாயிண்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நான் மூவ் டூவில் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை எடுத்தோன்னா செக்மெண்ட்டு, ஏதாவது ஒரு செக்மெண்ட் 2 வெர்டெக்ஸ்க்கு நடுவில் உள்ள செக்மெண்ட் எடுக்கும். இதை எடுத்திங்கன்னா டோட்டலாக ஆப்ஜெக்ட் பூராவே செலக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த மாடிஃபைல உள்ளது. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள். ஸோ அடுத்ததை நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஓகே, இதை டிசேபிள் பண்ணிடுறேன். பண்ணால் தான் நம்ம அங்கே மாற்ற முடியும். ஓகே, ஸோ எல்லாத்துலேயும் அதே மாதிரி தான். எதை செலக்ட் பண்ணிங்கனாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ இதில் போனோன்னா எனக்கு அந்த செக்மெண்ட்டை நான் மூவ் பண்ண முடியும். ரொட்டேட் பண்ணுறதுனாலும் இந்த ரொட்டேட் டூலை யூஸ் பண்ணி அந்த பாயிண்ட்டை நான் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதே இந்த பாயிண்ட்டை வச்சுக்கிறேன். பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு நான் இந்த பாருங்கள் இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன், ரொட்டேட். ஸோ இது வந்து இந்த ஸ்கேல். ஓகேங்களா? ஸோ இதை வச்சுட்டு நான் 3Dயில் எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இங்கேயும் போயிட்டு இதுலேயும் போயிட்டு நான் மூவ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ போயிட்டு 3Dயில் போயிட்டு எலிவேஷனில் போயிட்டு கூட லெஃப்ட்டு. ஓகே, அதான் எலிவேஷன் தான், லெஃப்ட்டு ஃப்ரண்ட்டு. எதில் வேணாலும் போயிட்டு நம்ம அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம ட்ராக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து லைன். ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு delete பண்ணிடுவோம். ஓகே, ஸோ அடுத்து ரெக்டாங்கிள். ஸோ எனக்கு ரெக்டாங்கிள் வேணும்னா திருப்பி அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ போயிட்டு இங்கே போயிட்டு நமக்கு திருப்பி மாடிஃபைல போயிட்டு ரெக்டாங்கிளோட லென்த் எவ்வளோ வேணும், பிரெத் வித்து எவ்வளோ வேணும், கார்னர் ரேடியஸ் நம்ம கொடுத்தோம்னா நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஷாம்பர் வரும். இங்கே பாருங்கள், ஃபில்லட் வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரெக்டாங்கிள். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் சர்க்கிள். ஏற்கனவே இங்கே இன்னொரு லைன் இருக்குது, அதேமாதிரி டிலீட் பண்ணிடுவோம். சர்க்கிள். ஸோ திருப்பி கிளிக் பண்ணி எதாக இருந்தாலும் ட்ராக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணி நம்ம எப்படி வேணாலும் ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ திருப்பி எடிட்டில் போயிட்டு அதோட ரேடியஸை நம்ம மாற்றிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ திருப்பி எலிப்ஸ். ஓகே, ஸோ கிளிக் பண்ணி எப்படி வேணும் ஒவ்வொரு ஷேப்ஸும் நம்ம இதில் வரைய முடியும். ஆர்க். ஸோ ஃபஸ்ட்டு நான் ட்ராக் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் எண்டு பாயிண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ரேடியஸ் வேணும் அதுவும் நம்ம
இங்கே கொடுக்க முடியும். ஸோ மாடிஃபைல போய்ட்டு திருப்பி ரேடியஸ் என்ன, ஃப்ரம் எங்கே, எங்கேருந்து எங்கே எல்லாத்தையுமே நான் மாற்றிக்க முடியும். ஓகேங்களா? ரைட். ஸோ எங்கேருந்து எங்கே எனக்கு ஆர்க் வேணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டோனட். ஓகே. ஸோ எனக்கு கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி நான் வந்து ட்ராக் பண்ணிவிட்டு விடணும். ஓகேங்களா? ஸோ டோனட்டை பொறுத்தவரை என்னென்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் ஏ delete. ஓகே. டோனட் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி எவ்வளோ சைஸ் வேணும் ரிலீஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு திருப்பி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்குது. இது சென்டர். ஓகே. ஸோ ரேடியஸ் 1 ரேடியஸ் 2 என்ன வேணும் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ எட்ஜுன்னு கொடுத்தீங்கன்னா என்னென்னா டயாமீட்டர் ஆக்சுவலாக கொடுத்துட்டு அடுத்த டயாமீட்டர் என்ன வேணும். ஓகேங்களா? சென்டர்னா சென்டர் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ லென்த்து நான் ட்ராக் பண்ண போகிறேன். எட்ஜுனா டயாமீட்டர். ஆக்சுவலாக இது ரேடியஸ், இது டயாமீட்டர். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்கான். ஸோ என்னென்ன என்கான்னா நமக்கு வந்து பாலிகன். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் சைட்ஸ் எவ்வளோ வேணும். ஸோ நம்ம கொடுக்குறதுக்கு தகுந்த மாதிரி அங்கே 8 சைஸ் கொடுத்துருக்கோம். 8 சைஸ் இல்லை எனக்கு வந்து திருப்பி 4 சைஸ் வேணும். ரெக்டாங்கிளே நம்ம கிரியேட் ஆகிரும். ஓகேங்களா? ஸ்கொயர் ஆக்சுவலாக ஸ்கொயர் கிரியேட் ஆகும். ஓகே. திருப்பி சென்டரை பேஸ் பண்ணியா எட்ஜை பேஸ் பண்ணியா எப்படி வேணும். ரைட்டுங்களா? ஸோ கார்னர் ரேடியஸ் திருப்பி பார்த்தீங்கன்னா கார்னர் ரேடியஸாக நமக்கு ஃபில்லட் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா இதோட ரேடியஸ். ஓகே. நான் என்ன பண்ணுறேன்னா அதை மட்டுமே எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டார். ஓகே. ஸோ எப்படி வேணும், எவ்வளோ லென்த்து வேணும், வெளியில் கொண்டு போனோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஓகே. இந்த ஸ்டாருக்கும் பார்த்தீங்கன்னா மாடிஃபைல போனீங்கன்னா எவ்வளோ பாயிண்ட்ஸ் வேணும் பாருங்கள். சூப்பராக இருக்குது. ட்ரையாங்கிள் வரைக்கும் நம்ம ஆல்மோஸ்ட் ட்ரையாங்கிள் மாதிரி கொண்டு வர முடியும். ஸோ அதோட ரேடியஸ் என்ன வேணும், இன்னர் அவுட்டர் ரேடியஸ். ஓகே. ஸோ வெளியில் எவ்வளோ வேணும். ஸோ மைனஸ் கீழே கொண்டு வந்தோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நான் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸை நான் கொண்டு வர முடியும். டிஸ்டார்ஷன் அதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? ஃபில்லட் ரேடியஸ் அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகே. இப்போதைக்கு நம்ம ஜஸ்ட்டு ஷேப்ஸை மட்டும் பார்ப்போம். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட். ஓகே. ஸோ நம்ம இதுலேயுமே டெக்ஸ்ட்டு பார்த்தோம். ஸோ இங்கே பார்த்து என்ன வேணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த டெக்ஸ்ட். ஸோ இது மாடிஃபைல போய்ட்டு திருப்பி நம்ம இங்கே போய்ட்டு அதோட சைஸு எல்லாமே மாற்றிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ என்ன ஃபாண்ட் வேணும். ஓகே. ஸோ அதோட சைஸ் என்ன வேணும், கேப் எவ்வளோ வேணும், லீடிங். ஓகே. ஸோ எல்லாமே நம்ம இங்கே போய் மாற்றிக்க முடியும். இதுதான் வந்து டெக்ஸ்ட். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெலிக்ஸ். ஸோ ஹெலிக்ஸை பற்றி உங்களுக்கு தெரியும். ஓகே. ஹெலிக்ஸுங்கிறது ஆக்சுவலாக ஸ்ப்ரிங் ஷேப். ஓகேங்களா? ஸோ எப்படி வேணும், நான் என்ன பண்ணுறேன்னு தெரியுங்களா, கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டீங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ எனக்கு ஹைட்டு வருது. திருப்பி கிளிக் பண்ணேன்னா எனக்கு இன்னர் ரேடியஸ் வரும். ஓகேங்களா? இங்கே போய்ட்டு நான் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் நான் மாற்றிக்கலாம். ஓகே. டர்ன்ஸ் மாற்றுறதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு அங்கே வரும் ஹைட்டு. இப்போ இதை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம 3Dயில் பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டயாமீட்டர் எப்படி வேணும். ஓகே. ஸோ எப்படி வேணுமோ நம்ம இங்கே போய் கொடுத்துக்கலாம். ஸோ ஹைட்டு எவ்வளோ வேணும், டர்ன்ஸ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எவ்வளோ வேணும். ஓகே. பயாஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அது மாதிரி ஸ்பேஸ் நடுவில் ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ ஸ்பேஸ் வேணும். ஓகே. ஸோ கிளாக் வைஸாக கவுண்டர் கிளாக் வைஸாக எப்படி வேணுமோ நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸ்ப்ரிங்கோட கான்செப்ட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எக். நான் எக் ஷேப் கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா ஐடியோட திக்னஸ் எவ்வளோ வேணும், லென்த்து வித்து திக்னஸ். ஸோ பார்த்தீங்கன்னா லென்த்துங்கிறது அவுட் மாறிக்கிட்டே இருக்கும். என்ன லென்த்து வேணும், என்ன வித்து வேணும். ஓகே. ஸோ அதுவும் கொடுத்துக்கலாம். எவ்வளோ ஆங்கிளில் வேணும். ரைட்டுங்களா?
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷனுங்கிறத பின்னாடி பார்ப்போம். அடுத்து ஃப்ரீ ஹேண்ட். ஓகே, ஸோ என்னென்னா நான் வரைஞ்சிக்க முடியும், எப்படி வேணுமோ நான் ஸ்கெட்சை வரைஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து ஷேப்ஸ். ஸோ ஆக்சுவலாக இதில் என்னென்னா இந்த ஷேப்பை வச்சுட்டு கூட இந்த ஷேப்பை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். மாடிஃபையில் போயிட்டு ஒரு எக்ஸ்ட்ரூட்னு ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா அதோட ஹைட்டை நான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். எனக்கு என்ன ஷேப்ஸ் வேணுமோ க்ரியேட் பண்ணிட்டு இந்த கமெண்ட் மூலமாக திருப்பி வந்து எனக்கு தேவையான ஷேப்ஸை நான் க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக ப்ரிமிட்டிவ்ஸில் பார்த்தா ஸ்டாண்டர்ட் ப்ரிமிட்டிவ்ஸ், எக்ஸ்டெண்டட் ப்ரிமிட்டிவ்ஸ்னு ப்ரீ டிஃபைன்டு தான் இருக்குது. எனக்கு ஆர்ட் ஷேப்ஸ் வேணும்னா இதில் போய்ட்டு நான் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கு தான் வந்து அந்த இதெல்லாம். ஓகே, ஸோ செக்மெண்ட் எவ்வளோ வேணும் இதெல்லாம் வந்து பின்னாடி நம்ம பார்ப்போம் அந்த இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குதுங்களா? உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கரெக்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் வந்து சர்டிஃபிகேட் கோர்சஸும் எடுக்கிறோம். ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் என்னென்ன சர்டிஃபிகேட் கோர்சஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறது. ஸ்டில் அதிலே வந்து நிறைய அடிஷன்ஸ்லாம் இருக்கும், டே இருக்கும். ஸோ எங்கள் வெப்பேஜில் அல்லது ஃபேஸ்புக் ஐடியை நாங்கள் அதில் கொடுத்துருக்கோம். அதில் போய் பாருங்கள். அப்பப்போ நாங்கள் கொடுத்துருப்போம் என்ன கோர்சஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதிலே மொபைல் நம்பர் இருக்குது, 2 மொபைல் நம்பர் இருக்குது. 2க்கும் காண்டாக்ட் பண்ணலாம், 2க்குமே வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்கள் டவுட்ஸை கட்டாயம் இதில் வந்து கமெண்டில் போடுங்க. போட்டுட்டு அதே மாதிரி எனக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ உங்கள் வாட்ஸ்அப்பில் டீட்டெயிலாக வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப முடியும். ஓகேங்களா? அது கூட நீங்கள் அனுப்பலாம். பட் ஃபஸ்ட்டு கமெண்டில் போட்டு அதுக்கப்புறம் அனுப்புங்க. ஸோ அதை நாங்கள் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு இது பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா? ரொம்ப நன்றி.